ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங்ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 நீங்க பார்க்கல அப்படின்னா, பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, அதோட லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல பார்க்க போறோம் அப்படின்னா, நான்மணி கடிகை ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ என்ன பர்ப்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு டாபிக் ரிலேட்டடா தேடி எடுத்து படிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒன்ஸ் இதை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ முதல் கேள்வி, மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து விளம்பி நாகனாரோடது. ஸோ விளம்பி நாகனார் என்ன நூலை இயற்றினார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாததை கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்ல எது பொருத்தமில்லாதது அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும், அதாவது பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது, பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது அப்படின்றது தான் வந்து பொருத்தமில்லாதது. அடுத்த கேள்வி, நான்மணி கடிகையை பாடியவர் யார்? ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளம்பி நாகனார். ஸோ விளம்பி நாகனார் என்னென்ன நூல்களை இயற்றியிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல சொன்னது. அடுத்த கேள்வி, இது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக. ஸோ திரிகடிகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாதனார் எழுதினது. ஏலாதி அப்படின்றது கணித மேதாவியார். நான்மணி கடிகை விளம்பி நாகனார். சிறுவஞ்ச மூலம் காரியாசன். அடுத்த கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான். ஸோ சேம் அதே தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ நிறைய டைம் கேட்டிருக்கனால உங்களுக்கு நிறைய டைம் ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி. ஸோ இந்த கேள்வியுமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டின் தான். அடுத்தது ஒரு பொறுத்துக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான்மணி மாலை அப்படின்றது வந்து சிற்றிலக்கியம். மலரும் மாலையும் அப்படின்றது கவிதை. நான்மணி கடிகை அப்படின்றது நீதி நூல். தேம்பாவணி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காப்பியம். அடுத்த கேள்வி, நூல்களும் ஆசிரியர்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசாரக்கோவை அப்படின்றது பெருவாயின் முள்ளியார். காரணார்ப்பது கண்ணன் கூத்தனார். முதுமொழி காஞ்சி அப்படின்றது கூடலுள் கிழார். நான்மணி கடிகை அப்படின்றது விளம்பி நாகனார். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம பார்ட் 1லயே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது நாலடியார் ரிலேட்டடா இருந்ததுனால அதுலயும் அது இருந்தது. நான்மணி கடிகை ரிலேட்டடா இருக்கிறனால இதுலயும் இந்த கொஸ்டின் வந்து இருக்கு. தொடர்கள் இடம்பெற்ற நூல்களும் கேட்டிருக்காங்க. ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி. நாய்க்கால் சிறுவிரல் போல் அப்படின்றது நாலடியார். மணிக்கு விளக்கம் மடவாள் அப்படின்னு வந்ததாலே அது வந்து நான்மணி கடிகை. மடவாள் அப்படின்ற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். அடுத்த கேள்வி, பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு அப்படின்றது மதுரை காஞ்சிக்கும். இன்னா 40 ஆக்சுவலா இதுல உங்களுக்கு தெரியல, பிரிண்டடே அப்படிதான் இருந்தது. இன்னா 40 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலைன்னு கொடுத்துருக்காங்க. இந்நிலை அப்படின்றது பழமொழின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்மாரி அப்படின்றது நான்மணி கடிகை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொருந்தாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னா 40 அப்படின்றது பட்டினப்பாலை அப்படின்னு சொல்றது தான் வந்து பொருந்தாதது. அடுத்த கேள்வி, துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? ஸோ எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை. அடுத்த கேள்வி, மணிமொழி கோவை என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை இது எல்லாமே மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லக்கூடிய அடைமொழியால குறிக்கக்கூடிய நூல்கள் தான்.